ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் தாளிடாத தாபங்கள் அத்தியாயம் 36. என்னடா சொல்கிறீங்க, நிஜமாவா என்று அபியுக்தன் அதிர்ந்து போய் கேட்க, என்னடா எங்ககிட்ட நடிக்கிறியா? உனக்கு கொடுத்தது எல்லாம் வீரியமான ஐட்டம். 60 வயசு கிழவை குடித்தா கூட முறுக்கிக்கிட்டு நிற்பான். நீயும் அவஸ்தை தாங்காமல் உன் அறைக்குள்ளே போனதை என் 2 கண்ணால் பார்த்தேன். உன் அம்மா மாதிரி முழு பூசணிக்காயை சோத்துக்குள்ளே மறைக்கலாம்னு பார்க்குதியோ என்று முத்து எகிற, டேய் நான் எங்கேடா அப்படி சொன்னேன்? அதெல்லாம் சரிதான், ஆனால் என்கிட்ட ஏன் யாரும் சொல்லலை என்று அவன் கேட்க, யார் சொல்லுவாங்க என்று முத்து கேட்க, அம்மா அப்பா அப்புறம் அவ என்று இழுக்க, உன் அம்மா கட்டின புருஷனையே கீழே தள்ளின ஆள். உன் அப்பா அடுத்தவங்க தயவில் படுத்த படுக்கையாக கிடக்காரு. அப்புறம் யார் உன்கிட்ட சொல்கிறது? 2 வருஷம் கோபம் தீர்ந்ததும் உன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணின நீ பொண்டாட்டியை பற்றி கேட்டியா? அவங்க கூட பேசினியா? கேட்டேன்டா. நான் போனதும் சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு அவள் அம்மா வீட்டுக்கு போயிட்டதாகவும் இதுவரை இந்த பக்கம் வரவே இல்லை. நாங்கள் யாரும் வேண்டாம்னு போனதா அம்மா சொன்னதும் சரின்னு விட்டுட்டேன். ஏண்டா உன் அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்புறியே, கட்டின பொண்டாட்டியை நம்ப வேண்டாமா என்று முத்து கேட்க, முத்து அவளோட நான் பேசி பழகலை, அவளோட குணம் என்னன்னெல்லாம் எனக்கு தெரியாது என்று அவன் தயங்க, பொறுப்பில்லாமல் பேசாத. முதல்ல நீ உன் வீட்டார் மேலே கோபமாக இருந்த சரி, அதுக்கப்புறம் நீ உன் மனைவி கூட பேச வேறு யார் மூலமாவது முயற்சி பண்ணி இருக்கணும் என்று முத்து வேதனையாக சொல்ல, சாரிடா வேணும்னு பண்ணலை, எனக்கு தெரியாமல் போச்சுடா. நீ இன்னும் கண்ணை மூடிக்கிட்டு உன் அம்மா சொல்கிறத கேளு. உன் அம்மா உனக்கு 2ஆம் கல்யாணம் பண்ண பொண்ணு பார்க்குது. அதுவும் நீ வேண்டாமன்னு தட்டி விட்டுட்டு போன அந்த பொண்ணை அதிக வரதட்சணை கேட்டு உன் அம்மா கல்யாணம் பேசுகிறாங்க என்றான். தெரியும்டா, இப்போ தான் சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவளை போய் பார்த்து பேசிட்டு தான் அடுத்த முடிவு எடுப்பேன்னு சொல்லிட்டு தாண்டா வந்தேன். அது எப்படிடா உனக்கு மகன் இருக்கான் என்று தெரிஞ்சும் உன் அம்மா இவ்வளவு தைரியமாக டைவர்ஸ் கூட வாங்காமல் கல்யாணம் பேசுவாங்க? எங்கள் பெரியப்பாவை உங்கள் அம்மா ஏன் தள்ளி விட்டாங்க தெரியுமா என்று முத்து கோபமாக கேட்க, தெரியலடா சொல்லு என்றான். ஏதோ இந்த வீடியோவை பாரு, இதை எடுத்தது அண்ணாமலை பெரியப்பா பேரேன். அவனுங்க ஏதோ விளையாட்டாக மொட்டை மாடியில் நின்று நடந்த சண்டையை எடுத்துருக்கிறானுங்க பாரு. நம்ம ஆளுக எல்லாருக்கும் நடந்தது தெரியும். உன் அம்மாவை பேசி என்ன பண்ண? இப்போ அவங்க தானே அவருக்கு பீமுத்திராள்றாக அப்படின்னு விட்டுட்டோம் என்று பேசியபடி தன் ஃபோனில் இருந்த வீடியோவை காட்ட, அதை பார்த்து அபியுக்தன் அரண்டு போனான். என்னடா இது என்று திணற, அதுதான் உன் கண்ணாலேயே பார்த்தியே. உன் பொண்டாட்டியை மாடியில் இருந்து தள்ளி விடத்தான் உன் அம்மா முயற்சி பண்ணினாங்க. உன் அப்பா வந்துட்டாரு. அந்த கோபத்தில் என்ன பண்ணுறோம்னு யோசிக்காமல் அவரை தள்ளி விட்டுட்டாங்க. அவளை எதுக்குடா கீழே தள்ளணும்? ஏன்னா உன் பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்காங்களே, தள்ளி விட்டால் தானே கர்ப்பம் கலையும் என்று சொல்ல, அபி அப்படியே அரண்டு போனான். அம்மாவின் டாம்பிகம் வீம்பு பிடிவாதம் எல்லாம் அவனுக்கு தெரியும் தான். ஆனால் இப்படி கர்ப்பமான பெண்ணிடம் நடந்து கொள்வார் என்று அவனால் நினைத்து கூட பார்க்க முடியலை. அவனை பிடித்து உலுக்கிய முத்து, இனியும் உன் அம்மாவை நம்பாதே. மாமியார் மருமகள் என்றாலே அப்படித்தான். இது ஒன்றும் உலக அதிசயம் இல்லை. நாம தாண்டா அம்மா பொண்டாட்டி எல்லாரையும் சரி பண்ணி போகணும் என்றான். முத்து விடுடா பாவம், அவன் எல்லா அம்மாக்களும் கல்யாணமாகி 5-6 மாதம் கழித்து தான் சண்டை போடுவாங்க. மருமகளை பிடிக்காமல் போகும். இவன் பொண்டாட்டிய கல்யாணத்தன்னைக்கே இவன் அம்மாவுக்கு பிடிக்கலை, அதுதான் இப்படி ஆகிடுச்சு என்ற தேவா. நீ போய் உன் மகனை பாரு. எங்களுக்கும் உனக்கு மகன் பிறந்தது உன் மாமா மூலம்தான் தெரியும். நீ தான் அவர் கூட பேசுகிறதே இல்லையாமே. அவர் உன்கிட்ட பேசலாம்னா உன் நம்பர் அவருக்கு தெரியாதாம். ஏன்? நான் உன் தம்பிக்கிட்ட மதிக்கிட்ட கேட்டேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். உன் அக்கா அவங்க புருஷன்கிட்டயே உன் நம்பரை கொடுக்கலை. ஏன்? உனக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு உன் அம்மாவோட கண்டிஷன். ஆமாம், இத்தனை நாள் தனியாக வீட்டை விட்டு வராதவன் எப்படி இன்னைக்கு மட்டும் வந்த
என்று முத்து கேட்க, அம்மா தோப்பில் தேங்காய் பறிக்கிறாங்கன்னு போயிருச்சு. மதியம் யாரோ ஃப்ரெண்டு கூட வெளியில் போயிட்டான். எனக்கு பொழுது போகலை, வண்டி இருந்துச்சு. சரி நானும் தோப்புக்கு வந்து ரொம்ப நாளாச்சேன்னு வந்தேன் என்றான். கடவுளாக பார்த்து தான் உன்னை என் கண்ணில் காட்டியிருக்கு. ஒரு ஆணும் பெண்ணும் பிடிக்காட்டி பிரிஞ்சு போயிடலாம், தப்பில்லை. ஒரு அம்மா அப்பா பிரியக்கூடாது. உன் மகன் அப்பாவின் முகம் தெரியாமல் எங்கே இருக்கானோ அவனை அனாதையாக விட்டுடாதடா. இது தாண்டா ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் இருக்கிற வித்தியாசம். நீ பொண்டாட்டி வயிற்றில் புள்ள உண்டானது கூட தெரியாமல் இருந்துக்கிட்ட. உன் பொண்டாட்டி அந்த பிள்ளைய ஒத்த மனுஷியாக பொத்தி வளர்த்து ஏன் உன் அம்மா இப்போ பொத்தி வளர்க்குது? ஏன் உன் அம்மா இப்படியெல்லாம் ஏன் நடக்குது? உன் சம்பாத்தியம். அதோட எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணும். தான் பிள்ளைகள் நல்லா இருக்க மருமக எப்படி போனா என்ன? அவள் யாரோ பெற்ற பிள்ளை தானே. ஒரு அம்மாவா உன் அம்மா ஜெயிச்சிட்டாங்க. ஒரு புருஷனா நீ தோத்துட்ட. ஒரு அப்பனா நீ தோத்துறாத. உன் சம்பாத்தியத்தை உன் அம்மா, உன் தம்பி, தங்கச்சி எல்லாருக்கும் கொடுக்கும். உன் மனைவிக்கும் மகனுக்கும் கொடுக்க விடாது. பார்த்து முடிவு எடு. உனக்கு எந்த உதவி வேணும்னாலும் கேளு, நான் செய்கிறேன் என்றான். அங்கிருந்து கிளம்பிய அபியுக்தன் நேராக வீட்டிற்கு வந்துவிட்டான். அப்பாவிடம் எதையும் கேட்கும் நிலையில் அவர் இல்லை. என்னதான் முத்து நல்லவன் என்றாலும் அவன் குறை சொன்னது அம்மாவை அல்லவா? எனவேதான் அவன் யோசித்தான். அம்மா செய்த தப்பை வீடியோவா பார்த்த பிறகு அவன் இன்னும் உடைந்து போனான். அடுத்த நாளே அவன் புறப்பட்டு சென்றது நதிநிலாவின் ஊருக்குத்தான். அங்கேயும் அலைந்து திரிந்துதான் வீட்டை கண்டுபிடித்தான். இவனை பார்த்த மாதங்கி ஒரு நொடி அதிர்ந்துதான் போனாள். ஆனாலும் அவன் வெறும் நாத்தனார் புருஷன் மட்டும் இல்லையே, தன்னுடைய சொந்தக்காரனும் கூடவே. எனவே வரவேற்று உபசரிக்க அவன் சுற்றுமுற்றும் தேடினான். யாரையும் காணலை. 2 பெண் குழந்தைகள் மட்டுமே இருந்தது. மகன்னு தானே முத்து சொன்னான் என்று அவன் அவர்களை பார்க்க, இவங்க 2 பேரும் ஏன் மகள்கள் என்றாள். ஓ என்றவன் தான் வாங்கி வந்ததை குழந்தைகளிடம் கொடுத்தான். மகனுக்கு வாங்கியதுதான். ஆனால் சின்ன குழந்தைகள் உள்ள வீட்டில் எதுவும் கொடுக்காமல் இருக்க முடியாதே, கொடுத்தான். என்ன மச்சான், நிலாவை தேடி வந்தியா என்று மாதங்கி கேட்க, ஆமாம். அவன் எங்கே? அத்தை எங்கே என்றான். அத்தை இறந்துட்டாரு. ஓ, எப்போ? அது 2 வருஷத்துக்கு மேலே ஆகிருச்சு. நிலா எங்கே என்றான். அவள் வேற ஊரில் இருக்கிறா. அவள் ஊமக்கோட்டை மாதிரி இருந்தவ சரியான திமிர் பிடிச்சவளா இருக்கா என்று நிலாவை பற்றி தப்பும் தவறுமாக அவள் சொல்ல முயன்ற போது வேகமாக உள்ளே வந்தான் விசாகன். பக்கத்து வீட்டு கவிதா அபியுக்தனை பார்த்ததுமே நிலாவின் கணவன் என்று கண்டுபிடித்து விட்டவள் அவன் வீட்டிற்குள் வரும் முன்பே விசாகனை கூப்பிட்டு சொல்லிவிட்டாள். அதற்கு காரணம் மாதங்கி சரியான பொறாமை பிடித்தவள். கனிநிலா நல்ல வசதியா பெரும் பணக்காரியா இருக்கா என்று அவளை வாய்க்கு வந்தபடி திட்டுவாள். கிழட்டு பயில 2ஆம் தாரமா கட்டிக்கிட்டவா வாழ்கிற வாழ்க்கையை பாரு என்பாள். நதிநிலா யார் ஆதரவும் இல்லாமல் தனியாக இருக்கா, திமிர் பிடிச்சவ என்று அவள் மேலும் பொறாமைப்பட்டு திட்டுவாள். எல்லாவற்றையும் விட 2 நாத்தனார்களும் ரெண்டு நாத்தனார்களுக்கும் ஆம்பளை பிள்ளை இருக்கு, எனக்கு மட்டும் 2ம் பொண்ணா போச்சு என்று பொறாமைப்படுவாள். அப்படிப்பட்டவ இத்தனை வருடம் கழித்து வந்த நிலாவின் கணவனிடம் தப்பும் தவறுமாக ஏதாவது சொல்லி கொடுத்து விட்டால் பாவம் நிலா என்றுதான் விசாகனுக்கு ஃபோன் பண்ணி வரச் சொன்னாள். சொன்ன நிமிடம் உடனே ஓடி வந்துட்டான். வாங்க மாப்பிள்ளை, வாங்க, எப்படி இருக்கீங்க? எப்போ ஊருக்கு வந்தீங்க? வந்தது தெரிஞ்சிருந்தா நானே வந்து பார்த்துருப்பேன் என்றான். சே, நல்ல நேரம். நிலாவை பற்றி தப்பும் தவறுமா ஏதாவது போட்டு கொடுக்கலாமனா இந்த மனுஷன் அதுக்குள்ளே வந்துட்டாரே. நான் வாயை திறக்கிறதுக்குள்ளே வந்துட்டார் இந்த மனுஷன். எப்படி வந்தார் என்று கடுப்பானாள் மாதங்கி. நிலா எங்கே என்று அபி நேரடியாக அவனிடம் கேட்க, என் தாய்மாமா வீட்டில் இருந்து வேலைக்கு போகிறா. அங்கே அத்தையும் அவங்க பொண்ணும் மட்டும்தான். மாமா தவறிட்டாரு. முதல்ல இங்கே இருந்து தான் வேலைக்கு போய் வந்தா. அப்புறம் 8வது மாதம் இருக்கும்போது ஒரு முறை பஸ்ஸில் மயங்கிட்டா. அப்புறம்தான் அம்மாவும் நிலாவுமா மாமா வீட்டின் ஒரு பகுதியில் வாடகைக்கு இருக்காங்க. அம்மா இறந்த பிறகு அத்தை துணைக்கு இருக்கிறதால அங்கேயே இருக்கா என்றான். ஓ அப்படியா? எந்த ஊர், என்ன ஏது என்று விசாரித்தான். விசாகன் வீட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்தான். அபியுக்தன் கிளம்ப,
இருங்க மச்சான், சாப்பிட்டு போகலாம் என்று மாதங்கி சொல்ல, அதனால் என்ன, நான் நிலா கூட ஒரு நாளைக்கு வர்றேன் என்றான். பிறகு விடைபெற்று வெளியே வந்தவன் கூட நடந்த விசாகன், என் தங்கச்சிகள் இங்கே வந்து ஒரு வாய் தண்ணி குடிக்கக்கூட முடியாது. மாதங்கி விடமாட்டாள். என் தங்க ரோசக்காரி, உரிமை உள்ள புருஷன் வீட்டு பக்கமே போகாதவள் என் வீட்டிற்கு வருவாளா? கஷ்டமோ நஷ்டமோ யார்கிட்டேயும் சொல்ல மாட்டாள். யார் உதவியும் வாங்கிக்க மாட்டாள். அவள் மட்டும் உதவி செய்தா ஏற்றுக்கிறவளா இருந்தா இந்நேரம் என் சின்ன தங்கை லட்சக்கணக்கில் கொடுத்து உதவுவாள். ஆனால் இவள் வாங்க மாட்டாள். உங்கள் அம்மா அவள் மேலே சுமத்தின பழி அப்படி. அதனால தான் உங்கள் அம்மா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளின போது கூட கலங்காமல் இருந்தவ உங்கள் அம்மா கேட்டாங்களே ஒரு கேள்வி, அதில் கூனி குறுகி போனான். எந்த பெண்ணையும் பார்த்து இப்படி ஒரு கேள்வி யாரும் கேட்கக்கூடாது, ஆனால் உங்கள் அம்மா கேட்டாங்க என்றான் நான் தழுதழுத்த குரலில். அபியுக்தனுக்கு திக்கென்று இருந்தது. என்னடா இது, இந்த அம்மா இன்னும் என்னென்ன பண்ணுச்சோ தெரியலையே என்று நினைத்தவன், என்ன சொன்னாங்க என்றான் இறுகிய குரலில். உங்கள் வீட்டு பக்கம் அவள் வந்தாலோ, புருஷன் வீடு சொத்து என்று உரிமை கொண்டாடி கொண்டு வந்தால் அவள் வயிற்றில் இருக்கும் பிள்ளை அவங்க மகனுக்கு பிறக்கலைன்னு சொல்லிடுவாங்களாம். அவளை மட்டுமில்ல, நானும் என் அம்மாவும் கூட போகும்போது இப்படித்தான் பேசினாங்க. என் தங்கை பிள்ளை பிறக்கும் 4 மணி நேரம் வரை வேலைக்கு போனான். பிள்ளைக்கு பால் வாங்க கூட காசு இல்லாமல் கஷ்டப்பட்டா. அவள் கவலையினால தான் என் அம்மாவே இறந்தாங்க. என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது. எனக்கு ஒரு பேய் கொண்டாட்டியாக வந்திருக்கா. ஒரு பைசா கூட நான் என் தங்கச்சிகளுக்கு செய்ய முடியாது. கடைசியாக என் அம்மா செத்த பிறகு கூட இதோ இந்த வீட்டில் வச்சுத்தான் எல்லா காரியங்களும் ஓகோன்னு செஞ்சாரு அவங்க சின்ன மருமகன். அவங்க குடும்பம் பெரும் பணக்காரர்கள், ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்க மாமியார் என் தங்கைகளுக்கு ஒரு அம்மா மாதிரி தான் இப்போவும் இருக்காங்க. ஆனால் நிலா வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க. சும்மா உங்கள் வீட்டில் 4 சுவத்துக்குள்ளே இருந்தபோதே உங்கள் அம்மா அவன் மேலே அபாண்டமாக பழி சொன்னவங்க. அதனால் இப்போ வரை யாரையும் அவள் அண்ட விடலை. மகனை மட்டும் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பி வைப்பாள். அவனுக்கும் சாப்பிட எதை வேண்டுமானாலும் வாங்கி கொடுக்கலாம். அதை தாண்டி ஒரு பைசா அவள் வாங்க மாட்டாள். மகனை தன் வசதிக்கு தகுந்த மாதிரி தான் வளர்க்கிறாள் என்றான்.